செய்யும் போது உங்களுக்கும் ஒரு சந்தோஷம், அம்மாவுக்கு பரம சந்தோஷமா இருக்கும். அப்படிதானே? அதனால வேலைகளை பங்கிட்டுக்கிட்டு அழகா உங்க வேலைகளை செய்யுங்க. ஸ்கூல் பேக்ல இருக்கிற புக்ஸ் எல்லாத்தையும் வெளியில எடுத்து வச்சு அதுல இருக்கிற தேவையற்றதுகளை எல்லாத்தையும் அகற்றணும் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. வீடை சுத்தமா வைக்கணும். அம்மா, இன்னைக்கு ஜன்னல் எல்லாம் நான் தொடச்சு தரேன், கதவுகளை நான் தொடச்சு தரேன் அப்படின்னு சொல்லுங்க. பர்னிச்சர்ஸ் இருந்துச்சுன்னா அதன் கால்கள் எல்லாத்தையும் நல்ல அழகா தண்ணியோ எண்ணெயோ போட்டு நல்லா சுத்தம் பண்ணி கொடுங்க. அதே மாதிரி உங்களையும் சுத்தமா வச்சுக்கோங்க. நகம் வெட்டுறது வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை கட்டாயம். நகம் எவ்வளவு வளர்ந்திருந்தாலும் பரவாயில்ல, நகங்களை வெட்டணும். ஆண் குழந்தைகளா இருந்தா ஹேர் கட் பண்ணணும். மாசம் ஒரு தடவையோ 2 தடவையோ ஹேர் கட் கட்டாயம் பண்ணணும். அப்படிங்கிற மாதிரி நல்ல ஹேபிட்ஸை வளர்த்துக்கோங்க. இது எல்லாமே உங்களுக்கு நிச்சயமா ஒரு நல்ல சுத்தமான சுகாதாரமான வாழ்வை தரும். அப்புறம் அப்பாவுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுவீங்க? அப்பாவுடைய 2 வீலர்ஸ் இருக்குது, கார் இருக்குதுன்னு சொன்னா அதை கிளீன் பண்றதுக்கு அப்பாவுக்கு பக்கெட்ல தண்ணி கொண்டு போய் கொடுக்கறதும், நீங்களாவே அப்பா கிளீன் பண்ணும்போது எப்படி பண்றாருன்னு பார்த்து நீங்களும் உங்களுடைய சின்ன ஹெல்ப் பண்ணலாம் தானே? அதே மாதிரி தாத்தா பாட்டிக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும்? அவங்களுடைய பெட்டிங்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி கொடுங்க. தாத்தாவுக்கு கண்ணு தெரியல, இல்ல கண்ணு சரியா தெரியலன்னா, அவங்களால நகங்கள் வெட்டிக்க முடியாதுன்னா, நீங்க உட்காந்து தாத்தா பாட்டிக்கெல்லாம் அழகா நகம் வெட்டி விடுங்க. தாத்தா பாட்டிக்கு வேற என்னென்ன அவங்க நியூஸ் பேப்பர் எல்லாம் எடுத்து அவங்க ரூம்ல அழகா அடுக்கி வச்சு அவங்க திங்ஸ் எல்லாம் அவங்களுக்கு அழகுபடுத்தி கொடுக்கறதும் ஒரு உதவி தானே? உங்களுக்கு எப்படி உங்க வீட்டுல பெரியவங்க